அனைவருக்கும் வணக்கம். க்ரோஷெட் ஸ்டிச்ல இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்? ஸ்லிப் ஸ்டிச்ல ஃப்ரண்ட் லூப், பேக் லூப் எப்படி போடலாம்ன்றத பத்தி பார்க்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் எப்படி போடணுன்ற வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸ்லிப் ஸ்டிச் எப்படி போடணுன்ற வீடியோ பார்த்து ஸ்லிப் ஸ்டிச் கற்றுக்கிட்டேன். அதன் பிறகு ஃப்ரண்ட் லூப், பேக் லூப் எப்படி போடலான்ற இந்த வீடியோவும் பார்த்து கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃப்ரண்ட் லூப் ஸ்லிப் ஸ்டிச் போடுறதுக்காக செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லைன் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் லூப்னா என்ன, பேக் லூப்னா என்னன்றதை எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ இந்த லைன் எல்லாமே நம்ம போட்டுட்டு வந்திருக்கோம். இந்த லைன் இருக்கிறது எல்லாமே ஃப்ரண்ட் லூப், அந்த பக்கமாக இருக்கிறது தான் பேக் லூப். கிளியராக தெரியும், சங்கிலி போல இருக்கு. இப்போ இதில் ஏதாச்சும் ஒரு ஸ்டிச்சில் நான் இந்த ஊசியை குத்த பாருங்க. இப்போ இதுதான் ஃப்ரண்ட் லூப். இந்த லைன்ல இது போல வர இடம் எல்லாமே ஃப்ரண்ட் லூப் தான். பேக் லூப்ல ஸ்டிச் போடுங்க அப்படின்னு சொன்னா அதுக்காக பேக்ல இருக்கிற அந்த லூப் வழியா ஊசியை விடணும். இப்போ அடுத்தது இங்க இருக்கு இந்த ஸ்டிச்சிங்ல ஏதாச்சும் ஒண்ணுல நம்ம லைனா போட்டுட்டு வரும்பொழுது கிளியரா தெரியும். இதுதான் பேக் லூப். ஃப்ரண்ட் லூப், பேக் லூப் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ஸ்டிச் போடலாம். ஸ்லிப் ஸ்டிச் ஃப்ரண்ட் லூப்ல எப்படி போடலான்றத பார்க்கலாம். இதுதான் ரன்னிங் நூல், இது ஃப்ரண்டல் லூப். இது வழியா ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூல் மேலே இழுக்கும் போது 2 லூப் இருக்கும். ஊசியில இந்த லூப்பை இந்த லூப் வழியா எடுத்தோம்னா ஒரு ஸ்லிப் ஸ்டிச் கிடைச்சாச்சு. அடுத்த ஃப்ரண்ட் லூப் வழியா ஊசியை உள்ள விட்டு ரன்னிங் நூல் மேலே எடுக்கும் போது 2 லூப் இருக்கும். இந்த 2 லூப்ல இருந்து இந்த லூப் வழியா எடுத்தோம், ஒரு ஸ்லிப் ஸ்டிச் கிடைச்சாச்சு. இப்போ 3வது ஃப்ரண்ட் லூப் வழியா ஊசியை உள்ள விட்டாச்சு. இந்த லூப் வெளியே எடுத்து இந்த லூப் வழியா எடுத்துக்கிறோம். இதே போலதான் ஒவ்வொரு ஃப்ரண்ட் லூப்லயும் ஸ்டிச்சு போட்டுட்டே வரணும். நம்ம எத்தனை ஸ்டிச் போட்டிருக்கோமோ அது போலவே இந்த ஃப்ரண்ட் லூப்ல நம்ம போட்டுட்டே வரணும். கடைசி வரும்போது ஒரு ஸ்டிச்சை திருப்பிட்டு அடுத்த லைனை இதே போலதான் ஸ்டார்ட் பண்ணிட்டே போகணும். ஸ்லிப் ஸ்டிச்ல ஃப்ரண்ட் லூப் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் லைன் முடிச்சாச்சு. இந்த ஒரு லைன்லயே ஃப்ரண்ட் லூப்ல போட்டோம்னா இந்த ஸ்டிச் எப்படி இருக்குன்றது தெரியாது. அடுத்த லைன்ஸ் எல்லாம் போட்டுட்டு வந்தாதான் ஃப்ரண்ட் லூப்ல ஸ்டிச் பண்ணா எப்படி இருக்குன்றது தெரியும். அதுக்காக அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்றதுக்காக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு இந்த பேட்டர்னை திருப்பணும். பேட்டர்ன் திருப்பியாச்சு. செகண்ட் லைன் ஃப்ரண்ட் லூப்ல ஃபர்ஸ்ட் லைன்ல எப்படி போட்டுட்டு வந்தோமோ அதே போலதான் இப்போ ஃப்ரண்ட் லூப்ல ஊசி உள்ள விட்டு இந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் மேலே இழுக்கும் போது ஊசியில 2 லூப் இருக்கும். இந்த 2 லூப்பை ஒரே லூப்பா மாற்றும். இதுதான் ஸ்லிப் ஸ்டிச். ஃப்ரண்ட் லூப்ல நம்ம போட்டுட்டு வரோம். ஸ்லிப் ஸ்டிச்ல ஃப்ரண்ட் லூப்ல ஸ்லிப் ஸ்டிச் எப்படி போடலான்றத கற்றுக்கிட்டோம். நிறைய க்ரோஷெட் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது FL1 கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ ஈஸியாக நீங்கள் இந்த ஸ்டிச்சை போடலாம். அப்போ அது ஃப்ரண்ட் லூப்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஒரு அளவுக்கு வீடியோக்காக இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் லூப் யூஸ் பண்ணி போட்டோன்னா இந்த ஸ்டிச் எப்படி இருக்கும்ன்றதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். இந்த கேமரால உங்களுக்கு சரியா தெரியலனாலும் நீங்க ஸ்டிச் போட்டு பழகும் போது உங்களுக்கு அந்த ஸ்டிச் தெரியும். இது போல நம்ம பிடிச்சி இழுக்கும் போது அந்த ஸ்டிச் அப்படியே விரிகிற மாதிரி இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் கூட எப்பயோ இருக்குமோ அப்படின்ட்டு நினைச்சேன். ரொம்ப கஷ்டமா தெரியுற மாதிரி. ஆனா இந்த ஸ்டிச் போட்டு பார்த்த பிறகு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸ்லிப் ஸ்டிச் ஃப்ரண்ட் லூப்ல எப்படி போடலான்றத பார்த்தோம். அடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பேக் லூப்ல போட்ட அந்த ஸ்டிச் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். பேக் லூப் ஸ்லிப் ஸ்டிச் போடுறதுக்காக செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லைன் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட் லூப் எப்படி போட்டுட்டு வந்தோமோ அதே போலவே தான் பேக் லூப்லயும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு வரணும். இதுதான் பேக் லூப்போட ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச் போடவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் ஊசியை இந்த பேக் லூப்ல விட்டா அடுத்த ஸ்டிச் வழியெல்லாம் போகுது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தைக்கன்னு பாருங்க. இருந்தாலும் வீடியோக்காக நான் போட்டு காட்டியிருக்கேன்.
இந்த பேக் லூப் வழியா ஊசியை உள்ள விட்டு ரன்னிங் மூலம் மேலே எடுத்தாக்க இந்த லூப் வழியா இந்த லூப்பை வெளியே எடுக்கும். இதேதான் பேக் லூப் வழியா ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டே வரணும். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்றோம்னா ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அடுத்த லைனை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்லிப் ஸ்டிச் போட தெரிஞ்சிட்டோம்னா போதும், பேக் லூப் ஃப்ரண்ட் லூப் எதுன்ட்டு தெரிஞ்சிட்டோம்னா போதும், ஈஸியா ஸ்டிச் போட கத்துக்கலாம். ஓரளவுக்கு நான் பேக் லூப்ல ஸ்டிச் போட்டு முடிச்சிருக்கேன். இப்படிதான் இருக்கும். பேக் லூப்ல ஸ்டிச் அதிகமா லைன்ஸ் எல்லாம் போட்டு பார்த்த பிறகு பேக் லூப்ல போட்ட இந்த ஸ்டிச்சையும் நம்ம கை விரல்களால இப்படி பிடிச்சி இழுத்தணும். இது போல இந்த ஸ்டிச் அப்படியே விரியுது. அப்படியே நமக்கு அதுவும் ஸ்டெப் ஸ்டெப்பா இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு இந்த பேக் லூப் பார்க்கும்போது ஈஸியா இருக்கு. ஆனா போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த ஸ்டிச்சை கத்துக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு வீடியோல ஸ்லிப் ஸ்டிச்ல ஃப்ரண்ட் லூப் பேக் லூப்ல ஸ்டிச் போட்டா எப்படி இருக்கும்ன்றத பத்தி இன்னைக்கு வீடியோல சொல்லி கொடுத்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ட்டு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.